சார் இப்போ அவர் பேசக்கூடிய அந்த ஸ்டைலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? அதுதான் நம்ம என்ன தெரியுது கேட்டால் நல்லா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேர்ந்த ஒரு தரம் வாய்ந்த ஒரு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் உள்ள ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கின தரமான ஒரு பைத்தியம் தெரியுதா இல்லையா? பேசும்போது தெரியுதா? இல்லைனா ஒரு வார்த்தை என்னால் எதோ ஒன்றாலும் வந்து நான் ஏற்றுப்போமா? ஒரு வார்த்தை இருக்குது, மற்றவர்கள் சொல்லலாமா? எது மற்றவர்கள் சொல்லலாம். இப்போது எண்ணத்த கண்ணையா வந்து வடிவேல்கிட்ட சொல்லுவார், நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி சும்மா பலன்னு இருக்கிறீங்கன்னு சொல்லுவார். என்னது எம்ஜிஆர் மாதிரி? முன்ன பின்ன எம்ஜிஆரை பார்த்துருக்கியாருன்னு சொல்லி கேட்பார் வடிவேல். அது எவ்வளோ பெரிய ஒரு தாழ்வு பண்ணப்படும் பாருங்க. அந்த காட்சியை வைக்கும்போது நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி சும்மா பலன்னு இருக்கிறீங்கன்னு அதுக்கு வந்து வடிவேல் என்ன சொல்லுவார், நீ முன்ன பின்ன எம்ஜிஆரை பார்த்துருக்கியா இல்லையான்னு கேட்பாரு. எவ்வளோ அடக்கம் பாருங்க அதை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னை எம்ஜிஆருன்றாரு. எம்ஜிஆரே என்ன மாதிரி கிடையாதுன்ற மாதிரி தான் அவர் பேச்சு. ரஜினி, கமல் எல்லாரையும் சொல்கிறாரு. இவெல்லாம் வந்து நான் மிக பெரிய ஆளுன்ற அந்த உயர்வு மனப்பான்மை உச்சத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன்.